அவர் கேட்கிற கேள்வி அடிப்படை என்னன்னா 12வது அத்தியாயத்துல 106வது வசனம். அவர்களில் அதிகமான பேரு அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பவர்களாகவே தவிர நம்பிக்கை கொள்வதில்லை அப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறது. அப்ப எல்லாருமே ஷிர்க் வைத்துக் கொண்டுதான் ஈமான் கொள்றோமா நம்மெல்லாம்? அதான் அவருடைய அடிப்படை கேள்வி. ஆனால் இது யார சொல்லுது என்று கேட்டால், மக்காவுடைய காபிர்கள் இருந்தாங்க. அவங்க அல்லாஹ்வை நம்பினவங்களா நம்பாதவங்களா? நம்பினாங்க. வானங்களை பூமியை படைத்தது யார் என்று கேட்டால் அந்த மக்காவில் உள்ளவர்கள் அல்லாஹ் என்றுதான் சொல்வார்கள். அது நபி வர்றதுக்கு முன்னாடியே வானத்திலிருந்து மழையை இறக்கினவன் யார், அந்த மழையின் மூலமாக பயிர் பச்சைகளை முளைக்க செய்தவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று அவர்கள் சொல்வார்கள். அப்ப மக்காவில் இருந்த இணை கற்பிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டுகிட்டே என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா அல்லாஹ்வுக்கு செய்யற வணக்கத்தை மற்றவங்களும் செஞ்சாங்க. அதான் ஈமான் சிறுக்குமா இருக்குது. அவங்க அல்லாஹ்வை மறுக்கிறவங்களா இல்ல. அவங்க காபாவை காபத்துல்லா பைத்துல்லா அப்படித்தான் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ஆலயம் என்றுதான் அவர்கள் சொன்னார்கள். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தந்தையுடைய பேர் என்ன? அப்துல்லா, அல்லாஹ்வின் அடிமை. அல்லாஹ்வின் அடிமைன்னு ஒரு தந்தைக்கு பேர் வச்சிருந்தாங்கன்னு சொன்னா அந்த மக்கள்கிட்ட அல்லாஹ் பத்தி அறிஞ்சிருக்க போய் தான் வச்சிருக்காங்க. அப்ப விளங்கி கொண்டு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா அல்லாஹ்வுக்கு செய்யற இபாதத்தை, நேர்ச்சைய, சஜிதாவை, இந்த மாதிரி பல விஷயங்களை அல்லாஹ்வை தவிர வேற வேற தெய்வங்களை உண்டாக்கி கொண்டு அல்லாஹ்வை நம்பி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு நன்மை தராத தீமை தராதவற்றை எல்லாம் வணங்குகிறார்கள். ஏன் என்று கேட்டால் இவர்கள் அல்லாஹ்விடத்தில் இங்கே நெருக்கமாக்கி வைப்பார்கள். ஏன்பா இப்படிலாம் செய்றீங்கன்னு மறுபடியும் கேட்டோம்னு சொன்னா இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு பரிந்துரை செய்வார்கள். இதெல்லாம் குர்ஆன் வசனம். இப்போ குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, மக்காவில் இருந்தவர்கள் அல்லாஹ்வை நம்பினாங்க. அல்லாஹ் தான் படைத்தவனை நம்பினார்கள். அவன் தான் ரிஸ்க் தரவன் என்று நம்பினார்கள். அப்ப அல்லாஹ் தான் எல்லா படைத்த எல்லா ஆற்றலும் அவனுக்கு தான் உரியது நம்பினார்கள். அத்தோடு என்ன செஞ்சார்கள் கேட்டா சில தெய்வங்களை உண்டாக்கி வைத்துக் கொண்டு அவங்களையும் சந்தோஷப்படுத்துவோம் என்று சொல்லி சில வணக்கங்களை புரிந்தார்கள். ஏப்ப அல்லாஹ் தான் இல்லான்னு சொல்லிட்டு அந்த வணக்கங்களை புரிங்கிறீன்னு கேட்டோம்னு சொன்னா நாங்க அல்லாஹ்ட்ட நெருக்கி வைப்பாங்க. இவங்கள்ட்ட கேட்டோம்னா இவங்க அல்லாஹ்ட்ட கேட்பாங்க. அப்போ அல்லாஹ் மறுக்கலவன் இப்படின்னு சொல்றான். இதைத்தான் அல்லாஹ் சுட்டி காட்டுறான். அல்லாஹ் எப்படி நம்பணும்? அவனை தவிர யாரும் இல்லை என்று நம்பணும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நம்ப வேண்டும். ஆனா அல்லாஹ்வும் இருக்கிறான், இன்னும் பலர் இருக்கிறாங்க என்று நம்பிவிட்டால் அது ஈமானோட ஷிர்க் கலந்து விட்டது. அல்லாஹ்வை நம்புறான், அல்லாஹ்வை நம்பும் போதே ஷிர்க் வைக்கிறான் என்று சொல்வது சரியான மூமினா இருக்கிறாங்க. அவங்களுக்கு சொன்ன வசனம் இல்ல, உங்களுக்கு சொன்ன வசனம் இல்ல. ஆனால் இது யாருக்கு வேண்டா பொருந்தலாம்? இன்றைக்கு இஸ்லாம் சமுதாயத்தில் பிறந்து விட்டு ஒரு அல்லாஹ்வை வணங்குறது தான் இஸ்லாம் என்று அறிந்து கொண்டு இறந்து போனவர்கள்ட்ட போய் தர்கான்னு சொல்லி சமாதி கட்டி வைத்துக் கொண்டு அங்க போய் கேட்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இது பொருந்தும். இது நம்ம கரெக்டா இருக்கிற ஏகத்துவத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஷிர்க் வைக்காம இருக்கக்கூடியவர்களுக்கு இது பொருந்தாது. இது அவர்களை பற்றி சொன்ன அவர்கள் தான் குறிப்பிடுகிறது. அவர்களில் அதிகமானவர்கள் நம்புவது கிடையாது, ஷிர்க் வைத்துக் கொண்டே தவிர அல்லாஹ்வை நம்புறது இல்ல. அதனால இந்த வசனம் உங்களுக்கு பொருந்தாது. நம்மளுக்கு ஏகத்துவத்தில் உள்ள யாரையும் குறிக்கிற வசனம் இல்லை.